இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ். உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க. ஜெயில் சூப்பரண்ட் ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். சார், அந்த அம்மா வந்துட்டாங்க. வாமா, போய் உன் சொந்த ட்ரெஸ் போட்டு வாமா. இந்தாப்பா, அந்த பைய எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடு. சரி சார். இந்தாங்கம்மா. விடுதலையானதுக்கு அப்புறமும் ஏமா அழறா? நான் இந்த ஜெயிலுக்கு வந்த 4 வருஷமா என் வீட்டுக்காரருக்கு 200க்கு மேல லெட்டர் அனுப்பினேன். ஆனா எந்த லெட்டருக்குமே பதில் வரல. எல்லா லெட்டருமே திருப்பி வந்துருச்சு. இப்ப கூட நான் அவரை தேடி ஊருக்கு போறேன்னா அவர் எனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கைதான். இந்தாமா ரயில் டிக்கெட். இல்லைங்கம்மா, இந்த 4 வருஷமா நீங்க ஜெயில வேலை பார்த்ததுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய படிப்பணம். இல்லம்மா, உனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்காம வெறும் 5 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போற. எனக்கு இந்த 5 ரூபாய் போதும். போற வழியில இது சாப்பாட்டு கூட பத்தாதேம்மா. நான் அவரை பாக்குற வரைக்கும் சாப்பிட போறதில்ல. ஒருவேளை அவர் என்ன பார்க்க வரலன்னா நான் சாப்பிடுற பொருளுக்கு இந்த 5 ரூபாய் போதும். என் பொண்ணு வந்தாச்சு. முறைப்படி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. பண்ணிவிடுறேன். ஹாய் டாட். என்னம்மா இவ்வளவு லேட்டு? சாரி டாட். உங்க அம்மா வேற அங்க கத்திக்கிட்டு இருப்பா. ஆரம்பிச்சிடலாமா? அம்மா ஆர்த்தி எடுமா. ஆர்த்தி எடுமா. தோப்புற பத்தியம்மா.
உன் பிறந்த நாள் அமோகமா கொண்டாடி 1000 பேருக்கு அன்னதானம் பண்றோம். நீ தீர்க்காயுசா இருக்கணும். அதுக்காக தானே சாமி எல்லாமே செய்யறேன். அபிஷேகத்துக்கு நேரமாச்சு, வாங்க. ஆமா ஆமா, உங்க அம்மா வேற காத்துட்டு வா வா. அண்ணன் வராங்க தடை விடுங்கடா டேய். 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 அதே இல்லாத இடத்துல கத்துறான் பாரு. பாடுறதுக்கு முன்னாடி சோறு போட்டுருவாங்களா? கோயிலுக்கு வந்ததும் சோறு தானே. மானம் கட்ட சோறுன்னு ஆகி போச்சு. அது எங்க இருந்ததுன்னா என்ன? கோயிலா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன? உனக்கு வேண்டாம். வாங்க வாங்க போலாம். வாங்க. 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 வணக்கம்மா. கும்பிடுறாங்கல்ல, பதிலுக்கு நீ வணக்கம் சொல்லுமா. கும்பிடாமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. கும்பிடுறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சின்னமணி கூட்டுக்க. வணக்கம்மா. சின்னமணி கூட்டுக்க. நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க. நல்ல கூச்சப்படாம சாப்பிடுங்க. பருமாறுமா பருமாறு. ஐயோ, கை வலிக்குது டாடி. 4 பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி. பாட்டு விழா காணும். வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு வர சொல்லியிருக்கான். துண்டு கொண்டு இருக்கல்ல, பத்திரமா வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது பேசாதடா, அதிகமா திங்க முடியாது. எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணும். எங்க போயிட்டானுங்க? டே, பச்சை வந்திகளோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏன்பா கண்ணா, தோல்ல பொட்டியை மாட்டிண்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன்? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்பா, யார் அந்த திமிர் பிடிச்சவ? திமிரு பிடிச்சவன் ஊர்ல நிறைய இருக்கிறான். நீ யார சொல்ற? அதோ அங்க உட்கார்ந்து இருக்கானே, அவனே கேட்டேன். ஓ, அவனா? சின்னமணி நல்லா பாடுவாமா. உன் பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான். வாட்? ஏன் பிறந்த நாளுக்கு அவன் பாட போறானா? அவன் இன்னைக்கு பாடக்கூடாது. இல்லம்மா, அவனை நீ தாண்டா பாட போறன்னு போன வெள்ளிக்கிழமைக்கு சொன்னேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஆர்மியை போட்டு வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காமா. அவனை பாடக்கூடாதுன்னு சொல்ல எப்படிமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க வாங்க. வாங்கண்ணா. சின்னமணி கவனமா கேட்டுக்க. நீ பாடுற பாட்டுல சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கவெல்லாம் பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும். அப்படி ஒரு பாட்டை ஆரம்பிச்சு விடு. பாடுறேன் பாவா. ஆமா, தங்கச்சிங்க. ஆமாண்டா, இது உனக்கு ஒரு சீருடா. ஒவ்வொரு தடவையும் உன் தங்கச்சி வரணும், விபூதி கொடுக்கணும், அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும். ஏன் பாவா, தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோவில் திருவிழால பாடி இருக்கேனா? வாயம்மா. உட்காருமா. பாவா. நிறுத்துறா. ஆர்மி போட்டியில கை வைக்காத. நான் முடிவா சொல்றேன்ப்பா, இந்த ஆள் இங்க பாடக்கூடாது பாடக்கூடாது பாடக்கூடாது. கண்மணி, அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்ன சொல்ற? இல்லைங்க, வந்து என் பொண்ணு சொல்றதான் கரெக்ட். இங்க என் பொண்ணு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோமே தவிர இவன் பாட்டை கேட்கறதுக்காக இல்ல. என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர், மரியாதை கொடுக்கறதுக்கு. இத பாரு, இவன் பாட்டை கேட்கறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு. நான் கேட்க தயாரா இல்ல. வரேன் டாடி. கொஞ்சம் இல்லம்மா. நீ ஏமா கோவிச்சுக்கிற? இது நம்ம கோயிலு, நம்ம சாமி. என்னய்யா நீ இன்னும் போகலையா? இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? யாரப்பா அந்த கோயில் தர்மகர்த்தா? நீங்க தானே தர்மகர்த்தா? இங்க பாரு, வாட்ச்மேனை கொஞ்சம் கூப்பிடு. இந்த ஆளுக்கு 10 50 ஜாஸ்தி கொடுத்து கோயிலை விட்டு வெளியே அனுப்ப சொல்லுப்பா. என்னங்க, இவன் தங்கச்சி வாய் பேச முடியாத ஊமை. அதுக்காக இவன் இந்த கோயில்ல பாடணுங்கிறது வேண்டுதல. அதனாலதான் இவன் இப்ப பாட போறான். இப்ப என்னங்க, நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே? சரி. ஆமா புனியவரே, இந்த அவன் கவர்னர் சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி. ஊருக்குள்ளார
புதுசா வந்திருக்க கண்மணி, பிறந்த நாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சின்னமணி. இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை கண்மணி. அப்பா, அன்னைக்கு என் பிறந்த நாள் விழால பாட விட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொறுக்கி ரஸ்கல் இன்னைக்கு பழிக்கு பழித்திட்டான். என்னை தொட்டு பாண்டது இல்லாம கலாட்டா பண்ணா. அவனை சும்மா விடக்கூடாது. என்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்ன அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அதுக்காகவே சொல்றேன், அவன்கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும். உனக்கு தான் நல்லா பாட வருமேம்மா. சொன்னதை செய்யுங்க. சரி 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 சரி. யாராங்க ஐயா? டேய், அந்த சின்னமணியை உடனே கூட்டிட்டு வா. சரிங்க. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா? ஏ, நின்னுட்டே சொன்னா கௌரவம் குறைஞ்சிடுமா? உங்களுக்கு முன்னாடி கௌரவம் பாக்குறது என் தப்புதாங்க. நாளைக்கு வாங்க, என் வீட்டுல பாட்டு சொல்லி தரேன். உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா? போயா, ஆண்மன மாதிரி இவ்வளவு பெரிய பங்களா இருக்கு, இந்த இடத்த விட்டு உன் வீட்டுக்கு வந்து பாடா. அந்த ஆள் அதுக்காக சொல்லப்பா. நம்மள மாதிரி பணக்காரங்க காலடி பட்டாலாவது அவங்க குடிசைக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமேனுதான். என்ன நான் சொல்றது? அதுக்காக தாங்க சொல்றேன். ஏங்க, நாளைக்கு உங்க பொண்ணு அனுப்பிடுறேன். ஏங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு அவசியம் வந்துடுறீங்க, மறந்துடாதீங்க. நாளையில இருந்து தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். வரங்க. வணக்கங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏன் வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. வா, நில்லு. வா. எங்க? சொல்றேன், வா. உட்காரு. இங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏய்யா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அதான் அந்த கொழுப்பு. சத்தம் போடி. வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. சிப்ப. You scoundrel, idiot!